சாஸ்திரம் அப்படிங்கிறது எதுக்காக சொல்லப்பட்டது, ஏன் சொன்னது? ஒரு சின்ன கதை மூலமா இதனுடைய விளக்கத்தை நான் சொல்றேன். ஒரு சுவாமிஜி பாடம் நடத்திட்டு இருக்கார். ஒரு பூனை குறுக்கும் நெடுக்கும் போய்கிட்டு இருக்கு. அது சுவாமிஜிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒரு சீடனை கூப்பிட்டு இந்த பூனையை கட்டி போடு அப்படின்னாரு. ஒரு தூணில் பக்கத்தில் கட்டி போட்டாரு. அது மாட்டு இருக்கு. கிளாஸ் முடிஞ்சது, அவுத்து விட்றாங்க, போயிடுறாரு. மறுநாள் வரும்போது அந்த பூனை குறுக்க போயிடும் அப்படிங்கிறதுக்காக கட்டி போடுறாங்க. இதே பழக்கமாக ஆயிடுச்சு. தூணில் வந்தவுடனே கட்டி போடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் சுவாமிஜி பரமதிக்கிறாரு. அடுத்த ஒரு சுவாமி பட்டத்துக்கு வராரு. அதே மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் பூனையும் இதாகிடுது. அப்போ சுவாமிஜி வந்த உடனே நேராக பூனையை தான் பார்க்குறாரு. ஏன் இந்த பூனையில் தூணில் கட்டியிருப்பீங்களே இங்கே? சுவாமிஜி அந்த பூனை வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடுச்சு, மறிச்சிருக்கு, பரமபதம் ஆகிடுச்சு. பரமபதம் ஆனால் என்ன, வேற ஒரு பூனையை பிடிச்சி கொண்டு வந்து கட்டக்கூடாதா? இதெல்லாம் நான் சொல்லணுமா அப்படின்னு சத்தம் போட்டு, அதுக்கப்புறம் சீடர்கள் போய் அந்த பூனையை, ஏதோ ஒரு பூனை எங்கேருந்தோ பிடிச்சிட்டு வந்து திருப்பி கட்டி. இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அந்த பூனை தொந்தரவாக இருக்குது, அதனுடைய தொந்தரவு தாங்களே தான் தூணில் கட்டிப்படாச்சு. அந்த பூனையை போயிடுத்து. அப்போ அந்த சுவாமிஜி உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவர் சொல்லியிருப்பார், அந்த பூனையை போயிடுத்து, இனிமேல் எதுக்கடா பூனை அப்படின்னு இருப்பார். ஆனால் அவர் போயிட்டார், அவரும் போயிட்டார், பூனையும் போயிட்டார். அங்கே தான் பிரச்சனையே வரும். பின்னாடி வந்த சுவாமிஜி எதற்காக கட்டப்பட்டது, எதுக்காக செஞ்சது, இனிமேல் அது கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் யோசிச்சு